வணக்கம். உலகம் மாறி வருகிறது. உக்ரைனிய போர், மத்திய கிழக்கு போர், வர்த்தக பூசல்கள், இவற்றால் பல நாடுகளில் பதற்றம், போட்டித்தன்மை கூடியிருக்கிறது, நிச்சயமற்ற தன்மை அதிகரித்துள்ளது. முன்பை விட ஆபத்துகளும் பெருகியுள்ளன. இத்தகைய சூழலில் சிங்கப்பூரின் முன் நிற்கும் சவால்கள் பற்றியும் அவற்றை எப்படி எதிர்கொண்டு முன்னேறலாம் என்பது குறித்தும் பிரதமர் லாரன்ஸ் வாங் இவ்வாண்டு தேசிய தின பேரணி உரையில் விவரித்திருக்கிறார். புதிய தொழில்நுட்பத்தை கையாளும் விதம், குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதரவு, எதிர்காலத்திற்கான திட்டங்கள் என பல அம்சங்களை அவர் உரையில் குறிப்பிட்டிருந்தார். அவற்றில் சிலவற்றை பற்றி பேசுவதற்கு மூவர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்ப்போம். முதலில் நசத் ஃபஹிமா, எஸ் ராஜரத்னம் அனைத்துலக ஆய்வுக் கழகத்தில் முனைவர் பட்டம் பயில்கிறார். அனைத்துலக உறவுகள் குறித்து ஆய்வு செய்கிறார். #பீஸ் எனும் ஆலோசனை குழுவை தோற்றுவித்து நடத்துகிறார். யூனோஸ் நல்லிணக்க வட்டக்குழுவில் துணைத் தலைவராகவும் இருக்கிறார். அடுத்தவர் வீணா சுப்பிரமணியம், அரசாங்கத்துறைக்கும் தனியார் துறைக்கும் பாலமாக இருப்பவர். தற்போது தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் E2I, அதாவது வேலை நியமன வேலை தகுதி கழகத்தில் பணிபுரிகிறார். சிங்கப்பூர் இந்தியர் வர்த்தக தொழிற்சபையின் இயக்குனர் வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறார். அடித்தள தலைவராகவும் சேவையாற்றுகிறார். மூன்றாம் அவர் ஜஃபீர் முகமது, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பொறியியலாளராக வேலை செய்கிறார். மின்னிலக்க புத்தாக்கம், நிர்வாகத்துறையில் பட்டம் பெற்றவர். தமிழும் நானும் எனும் வலையொலியை நடத்துகிறார். சமூக பணிகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தேசிய தின பேரணி உரை, பிரதமர் பல அம்சங்களை பற்றி பேசினார். ஃபஹிமா, உங்களுக்கு பிடிச்ச அம்சம்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு இந்த பிள்ளைகளை பராமரிக்கும் விடுப்பு அதிகரித்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வேலை பார்க்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. முதல்ல 6 நாட்கள், அதுக்கப்புறம் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் 2 நாட்கள் கொஞ்சம் இன்னும் அதுக்கப்புறம் என்னோட ஓன் ஆனுவல் லீஃபில் தான் லீவ் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த டைமில் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஆளுக்கு 12, அசின் 3 பிள்ளைங்க இருந்தால் 12, 2 பெற்றோருக்கு சேர்ந்து ஆல்மோஸ்ட் 24 வரைக்கும் அதிகமாக இருக்குது. 24. ஆமாம், அது எவ்வளோ பெரிய மாற்றம். ஐ திங்க் இட் இஸ் வெரி குட். அவங்க ஆக்சுவலி நிறைய பேரோட சூழ்நிலையை புரிந்து இந்த திட்டம் வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வீணா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எது முக்கியமாக தோணுச்சு? அவர் மாதிரியே எனக்கும் என்னோட 2வது குழந்தை இப்போ தான் 12 ஆயிருக்கு, முன்கூட்டியே வந்துடக்கூடாதான்னு அந்த ஏக்கம் இருக்குது. அதுவும் ஒப்பிட நிறுவனங்களுக்கும் உதவுறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த சாக்கே லீஃப் போது அவங்களுக்கு கட்டணம்லாம் கொடுக்குறாங்க, ஏற்கிறாங்க. அது ரொம்ப நிறுவனங்களுக்கும் அது ரொம்ப உதவும் கண்டிப்பாக. சரி ஜஃபீர், நீங்கள் எதை முக்கியமாக பார்க்குறீங்க? இந்த வருஷம் பிரதமர் குடும்பங்களுக்கு சம்மந்தமான திட்டங்களை நிறையா அறிவிச்சிருந்தாங்க. அது இப்போ என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அடுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. குடும்பத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எப்படி, ஏன்னா ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் சிங்கப்பூரில் ஏதாச்சும் நல்ல செய்தி இல்லை, அதுக்கெலாம் நிறைய நாள் இருக்குது. ஸோ இது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த அரசாங்கமும் இந்த நாடும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வீடுகள் கம்மியாக இருந்தாலும் சரி, ரைசிங் பாப்புலேஷனாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. எஸ்பெஷலி அந்த முதல் தடவை விண்ணப்பிக்கிறவங்களுக்குலாம் இஃப் யூ எக்ஸ்பெக்டிங் அ சைல்டு, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா உங்களுக்கு BTO கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகரிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் அதிகரிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது இளைஞர்களுக்கு. நிச்சயமாக. சரி வீணா, உங்ககிட்ட தான் அந்த கேள்வி. இந்த குழந்தை பராமரிப்பு கட்டணம், பிள்ளை பராமரிப்பு கட்டணம், இது வெகுவாக குறைவு இருக்குது. இது எந்த அளவுக்கு பெற்றோருக்கு உதவியாக இருக்கும்? குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அது செலவுகள், சில பேர் செலவுகள்னாலே குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு இது கண்டிப்பாக ஒரு உதவும் தான் சொல்லுவேன். குழந்தை பெக்கிறதுக்கு, ஏன்னா அது பெக்கிறதுக்குன்னு செலவு இருக்குது, அப்புறம் வளர்க்குறதுக்குன்னு செலவு. அதோட இந்த திட்டம் சின்ன வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் அவங்க ஏதாச்சும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஜேர்னி ஃபுல்லாக அவங்க செலவுகளை பாரத்தை குறைக்கிறது அது ஒரு பெரிய உதவி கண்டிப்பாக தான் சொல்லணும். நிச்சயமாக அந்த கூட்டம்னு சொல்கிறது நம்ம சிறிய அளவில் இருந்ததுன்னா நல்லது. நிச்சயமாக அந்த இளைஞர்கள் சரி, பெரியவங்களும் சரி, யார் அதை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த உதவி திட்டங்கள் நிச்சயமாக உதவியாக இருக்குங்கிறது உறுதி. ஏன்னா கிட்டத்தட்ட 70,000 வெள்ளி கொடுக்குறாங்க.
குடும்பங்களுக்கு முக்கியமாக அந்த குழந்தை வளர்ப்புக்காக. கண்டிப்பா. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஃபஹிமா? அந்த நிதியுதவி ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தை வந்து செயல்படுறது இல்லை பிள்ளைங்களை பேத்து வளர்க்குறதுங்கிறதே வந்து செலவு அப்படிங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுவும் இன்றைய தலைமுறைக்கு அது ஒரு தடையாகவே இருக்குது. ஸோ அப்போ இந்த நிதி உதவிங்கிறது சரி இந்த பாரத்தை கொஞ்சம் குறைக்கும். ஆனால் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அது எப்படி ஒரு நாள் ஒரு நீண்ட நாளாக எப்படி நம்மளுக்கு உதவுங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அந்த வகையில் அரசாங்கம் நிதி உதவி செய்து அது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த மக்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு இருக்குது. முதல்ல என்ன மாதிரி செலவுகள் அதை குறைக்குதுங்கிறது அதுக்கான சில உரையாடல்களும் சமூக அமைப்புகளும் வந்து ஏதாவது பண்ணியாகணும். ஏன்னா இப்போ வந்து குழந்தை பிறந்தவுடனே அவங்களோட மருத்துவ செலவு, இன்னும் அவங்கள வளர்க்குற இந்த டைரக்டான செலவுகள் மட்டும் கிடையாது, மற்ற செலவுகளும் இருக்குது. குடும்ப செலவுகள், அதாவது ஒரு ஹெல்ப்பர் வச்சிருக்கிற செலவு, அப்புறம் ஒரு பெண் அதாவது ஒரு பிள்ளைகளை ஒரு 2 வயசு வரைக்கும் வளர்க்குற வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருக்கணும்னு ஆசைப்படுற பெண்களுக்கு கூட இந்த நிதி வந்து ரொம்ப இந்த நிதியுதவியை வந்து ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணணும். நம்ம அந்தளவுக்கு யோசிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கே நிறைய பேர் தெரியும் கிடைச்ச தொகையை ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராம் வாங்குறது, யூனோ அந்த மாதிரி சில திங்ஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ கொடுத்தாலும் அப்படி பண்ண பார்த்தாது. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த நிதி உதவியோட முக்கியமாக சமூக தலைவர்களும் சரி, அமைப்புகளும் சரி, இளைஞர்களும் சரி உட்காந்து ஒருத்தர் லைக் ஷேர் பண்ணிக்கணும், பகிர்ந்துக்கணும். லைக் எப்படி இதை வந்து நம்மளுக்கு ரொம்ப லாங்காக யூஸ்ஃபுல்லாக வைக்கணும். இல்லைன்னா இந்த நிதி உதவி ரொம்ப உதவாது. எதையும் திட்டமிட்டு செய்யணும். கண்டிப்பாக அரசாங்கம் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடும்பத்தினர் திட்டமிட்டு செலவு செய்யணும். ஆமாம், நம்மளும் பட்ஜெட் போட்டு ஆகணும். சரி, இப்போது ஆண்டுக்கு 2000 வெள்ளி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 16 வயது வரைக்கும் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 32,000 வெள்ளி கிடைக்க போகுது. அப்புறம் 10,000 வெள்ளி தொடக்கத்திலே கொடுத்துருவாங்க. அப்புறம் அது போக பிள்ளை மேம்பாட்டு கணக்கில் அது ஒரு 5,000 வெள்ளி வருது. அப்புறம் வெள்ளிக்கு வெள்ளி அது ஒரு 5,000 வெள்ளி. எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அப்புறம் 17வது வயசு வரும்போது அது ஒரு 10,000 வெள்ளி உயர்கல்விக்காக. ஆக கிட்டத்தட்ட 70,000 வெள்ளி, 62,000 வெள்ளி இந்த புதிய தொகுப்பு திட்டம். இது போக ஏற்கனவே ஒரு 5,000 வெள்ளி இந்த மருத்துவ சேமிப்புக்காக 5,000 வெள்ளி, அப்புறம் இந்த எடுசேவ்னு சொல்லப்படுற கல்வி சேமிப்புக்காக ஒரு 2,500 வெள்ளி, எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 69,500 வெள்ளி வரும். 70,000 வெள்ளி. இது எந்த அளவுக்கு இளையர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும், ஒரு உந்து சக்தியாக இருக்கும்? ஜஃபீர், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு திருமணம் நீங்கள் நம்ம தான் செய்துக்க போகிறீங்க, பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு விலைவாசி ஒரு தடையாக இருக்குமா? இந்த மாதிரியான ஆதரவு எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி திட்டங்களை சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு விஷயம், பொதுவாகவே சிங்கப்பூர் அரசாங்கத்தை பற்றி ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். அவங்க வந்து ரொம்ப நடைமுறைக்கு வந்து எது வந்து செயல்படும், வெறும் திட்டத்தில் மட்டும் ஆன் பேப்பரில் மட்டும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இல்லாமல் நடைமுறையில் எது வந்து உதவியாக இருக்குன்னு யோசித்து இந்த மாதிரி திட்டங்கள் செய்கிறாங்கன்னு எனக்கு தோணும். இதுவும் அந்த விதத்தில் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இளைஞர்களை பொறுத்த வரைக்கும், அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து தே ஆர் ரிட்டர்னிங் டு த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன், தே ஆர் சப்ஸ்கிரைபிங் டு இட். பெற்றோர் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நானும் என் நண்பர்களும் கூட பெற்றோர்களோட இணக்கமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து எங்களோட தாத்தா பாட்டியோட நெருக்கமாக வளர்ந்தவங்க. ஆனால் நடைமுறையில் இப்போ சிங்கப்பூர் வந்து as we get more sophisticated, கரியர் ட்ரிவனாக இருக்கிறோம். அது வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஸோ இதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ரீதியாக ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்வது நடைமுறையில் சாத்தியமா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரியர், ஃபேமிலி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பிள்ளையும் புதுசாக நம்ம வந்து இளம் வயசுலேயே பெற்றுக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணலாமாங்கிறது ஒரு ஒரி தான். ஸோ அட்லீஸ்ட் அந்த ப்ராக்மேட்டிக்காக இருக்கிற இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த நாட்டில் ஒரு புதுசாக ஒரு பிள்ளை பெக்கிறோன்னா அவங்களுக்கான கல்வி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து பிள்ளையை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவ செலவு கொடுக்கறது, அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் இடம் தேவை, ஒரு வீடு கொடுக்குறது, இதுதான் வந்து நடைமுறையில் தேவையான ஒரு 3 முக்கியமான அம்சங்கள் நான் நம்புகிறேன். இதுக்கான நிதி உதவி வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்கக்கூடியது தான். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே இன்சூரன்ஸ் வாங்குவாங்க, என்டவுமெண்ட் பிளான் வந்து சரி 12 வயசு அதுக்கு பிறகு செகண்டரி ஸ்கூல் போங்க, அதுக்கு செலவு ஏறும், அதனால அவங்களுக்கு ஒரு 10-12 வருஷம் என்டவுமெண்ட் பிளான், அப்புறம் 16 வருஷம் ஒரு என்டவுமெண்ட் பிளான், ஏன்னா அப்போ ஒரு செலவு அதிகரிக்கும். அதெல்லாம் கேட்கும் போதே இவ்வளோ இப்போ வந்து நான் ஒரு பெற்றோராக இருக்கும் போது உணர்றேன், ஆமாம்ல இதனால தான் அவங்க பிளான் போட்டாங்கன்ட்டு. ஆனால் இப்போ இவ்வளோ இந்த ஜேர்னி ஃபுல்லாக அவங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் அவங்க என்னென்ன செலவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது வந்து ரொம்ப நிஜமாவே அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ கண்காணித்து பார்த்து நுணுக்கமாக அந்த ஒவ்வொரு லெவல்லையும் அந்த
அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களே கரெக்டாக நம்ம யோசிக்க தேவையில்ல, நமக்காக நம்ம அரசாங்கமே அதை யோசிச்சுட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து எங்க அம்மா அப்ப யோசிச்சாங்கன்னா நான் அப்ப நான் இந்த காலத்துல வளர்ந்துருந்தேன்னா நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறத இவ்வளோ கட்டியிருக்கிறத யோசிச்சிருப்பாங்களோ எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப நான் வரவேற்க ஒரு முயற்சி. ஏன்னா ஒரு நாடுன்னா மக்கள் வேணும். ஆமா, மக்கள் இருந்தால் தான் நாடு வளர முடியும். கரெக்ட். அதற்கு தொடர்ந்து அந்த மக்கள் தொகை திருப்பி திருப்பி கூடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அது ஆனால் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. குழந்தை பிறப்பு விகிதம் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால அரசாங்கம் இதை சரி செய்யறதுக்கு பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. முக்கியமாக இளையர்களுக்கும் குடும்பங்களுக்கும் இது ஆதரவாக இருக்கணும், அவங்க எதுக்கும் யோசிக்கக்கூடாது, பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறது மூலமாக இந்த குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா ஃபஹிமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிகரிக்குமா, இதனால் அதிகரிக்குமான்னு சொல்கிறது சிரமம் தான். ஏன்னா நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் வந்து படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பிடிச்சதுக்கப்புறம் பிள்ளைகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு தட் இஸ் த லைஃப் பாத்துன்னு நம்ம கிளியராக தெரியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இன்னொன்று என்னென்னா வந்து இப்போ நம்ம பெற்றோர் காலத்தில் வந்து பிள்ளை பெற்றுட்டா பிள்ளைக்காகவே வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ என் வயது ஆட்களே வந்து பிள்ளையை பெற்றுட்டோம், சரி அவங்களும் பார்த்துக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இண்டிவிஜுவல் இதுவும் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸ். பிள்ளைங்களை வந்து பெக்கிறது அது வந்து எனக்கு விருப்பமான ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. இது எல்லாம் there's a lot more things நம்ம நினைக்கணும் whether not பிள்ளைகள் பெற்றுக்குருவாங்கன்ட்டு. இன்னொன்று என்னென்னா வந்து ஐ திங்க் ரிலேஷன்ஷிப்னா என்னங்கிறதே கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. இப்போ ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்னா என்னங்கிற அந்த மீனிங்கே நிறைய மாறுபட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து இன்னும் பிள்ளைங்க பெற்றுக்குருவாங்களாங்கிற ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் நம்ம பண்ண முடியும். நான் நினைக்கிறேன் இந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற ஃபேமிலிஸோட பாரத்தை குறைக்கும். ஆனால் இன்னும் நிறைய சைக்கலாஜிக்கலாக நிறைய சொசைட்டியில் அவேர்னஸ் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த விடுப்பு கூட அதிகமாக விடுப்பு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு வேலை இடத்துல பெற்றோர்களோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போது நான் வந்து அந்த விடுப்பு எடுக்கிறேன், ஆனால் நான் வீட்டில் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னோடய வேலை சார்ந்த விஷயங்கள் வந்து 24 hours போயிட்டு இருந்தாலும் என்னோடய வேலை தாண்டி என் வீட்டு வரைக்கும் வர்ற வரைக்கும் அப்போது அந்த மாதிரி மன உளைச்சல் இருக்கும்போது எவ்வளோ விடுப்பு இருந்தாலுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த டைமில் வந்து பிள்ளைங்களையும் பார்க்கும்போது எஸ்பெஷலி ஃபார் விமன் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த வேலையில் வந்து பொசிஷனையும் ஹோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மன உளைச்சல் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் பிள்ளைகளே தேவையாங்கிற ஒரு குழப்பமும் வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம அதை ரொம்ப டீப்பாக ஆராயிரமான்னு எனக்கு தோணலை. சரி, இப்போ அவங்க அந்த விடுப்பு பற்றி சொன்னாங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, உங்களோட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இது நிச்சயமாக பெற்றோருக்கு இதனால் இதை வரவேற்பாங்க, கண்டிப்பாக அதை வரவேற்க தான் போகிறாங்க. இப்போ நிறுவனங்கள், நீங்கள் ஒரு நிர்வாகியாக இருக்க ஒரு நேரத்தில் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நிறுவனங்கள் இதை எப்படி அதை எடுத்துக்கணும், அவங்க எப்படி திட்டமிடணும்னு நினைக்கிறீங்க? இப்போயே சோஷியல் மீடியா அந்த ரேலிக்கு பிறகு நிறைய நிறுவனங்கள் SBI எல்லாமே போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கான்டினியூட்டி ஆஃப் ஒர்க் அதுதான் அவங்களோட பெரிய அபிப்பிராயம். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. எப்படி வேலையை ஒன்று கடந்து போயிட்டே இருக்கும், அவங்க ஒரு ஆள் போனால் கூட எப்படி இது ஒன்று போயிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற 2-6 நாள்லேயே சில டைம் வந்து அந்த அப்பப்போ விடுப்பு போயிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்டை கண்டினியூஸாக பண்ண முடியல. அதனால ஆனால் சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸை பேரப் பண்ணுறாங்க பட்டி மாதிரி. ஸோ ஏன்னா ஒரு பேரண்ட் வந்து இன்னொரு பேரண்ட் தான் புரியும். இப்போ ஒரு இளைஞரும் ஒரு பெற்றோரும் சேர்ந்து வச்சிங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஆள் வந்து லீவு, குழந்தை சீக்காயிடுச்சு, நான் லீவ் எடுக்கணும், ஐயோ நான் ஸ்கூலுக்கு போய் நான் விழுந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தா இளையர்கள் வந்து என்ன அடிக்கடி போயிட்டு இருக்காங்க, எல்லாம் பார்த்தோம் எனக்கு வருது அப்படின்னு யோசிப்பாங்க. அவ்வளோ மனசுல ஈரம் இல்லாதவங்களாம் இல்லை யோசிக்கிறதுக்கு அந்த சூழ்நிலை வரும். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் போது அவங்க சும்மா அந்த பெற்றோர்களுக்கு அந்த சூழ்நிலைனால அவங்க அடிக்கடி அந்த லீவு, அந்த MC குழந்தைங்களுக்கு தான் எடுக்கும் போது அதுக்கு அந்த எண்ணம் வர வாய்ப்பு அதிகம். அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பெற்றோரோ 2 பெற்றோரோ பட்டி பண்ணி போடுறாங்க. அப்போ தான் ஒரு ஆள் வந்து ஒரு பெற்றோருக்கு சூழ்நிலைனால அவங்க விடுப்பு எடுக்கும் போது அவங்களுக்கு புரியுது, ஓ சரி குழந்தை முடியல நீ எடுத்துக்கோ, அவங்களுக்கு புரிந்துணர்வு அதிகமாக இருக்குது. ஸோ அதை க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க. அதனால அந்த வேலையோட வடிவமைப்பு ரொம்ப முக்கியமாக போயிடுது. இப்போ இந்த ரேலிக்கு பிறகு இது ஒரு இக்கட்டான சொல்ற இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ் அப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து நிறுவனங்களும் இப்போ யோசிக்கணும்,
நம்ம மாதிரி தொழிலாளிகளும் யோசிக்கணும், எப்படி நம்ம 2 பேருமே இதில் பெனிஃபிட் பண்ண முடியும். எப்படி வந்து இப்போ நான் சூழ்நிலை நான் இப்படி தான் எடுக்க, இப்போ 12 நாள் லீவு நான் போகிறனால எப்படி அந்த நிறுவனத்துக்கும் பிரச்சனை எல்லாமே அவங்க வேலையும் கொண்டு போயிட்டே இருக்கணும், ஆனால் எனக்கும் என் குழந்தைய பார்த்துக்கணும். அந்த மாதிரி எப்படி 2 பேருமே நம்ம பெனிஃபிட் பண்ண முடியும், அதை யோசிக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த விடுப்பு தொடர்பாக அரசாங்கம் நிறுவனத்துக்கும் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக அது வந்து நிறுவனம் கண்டிப்பாக அது ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும். ஆனால் அவங்களும் சொல்லுவாங்க, ஆமாம் காசு கொடுக்குறீங்க ஆனால் ஆள் இல்லையா வேலை செய்யறதுக்கு. இல்லை, அது அவங்க போகிறதுனால தான் உங்களுக்கு அந்த காசு கொடுக்குறாங்க. ஆமாம், ஆக அதுக்கு அது ஈடுகட்டப்படுது. அந்த வேலைகளோட அதை சரியாக திட்டமிட்டுக்கணும் நிறுவனம். நிச்சயமாக அதை திட்டமிட்டு. இன்னொன்று என்னன்னா வந்து இது ஒரு வாய்ப்பு. அரசாங்கம் வந்து இதை இந்த மாதிரி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு வாய்ப்பு தொழிலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வந்து இதை பற்றி நீங்கள் கலந்துரையாடி விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு அவங்க பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவங்க தழுவ விடக்கூடாது. இன்னொன்று என்னன்னா வந்து ஒரு விடுப்புங்கிறது ஒரு ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் கிடையாது. அதாவது நான் வீட்டில் ஒரு ஜஸ்ட் ஒன் டே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ லீவ். நான் வீட்டில் வந்து என் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வராங்க, அவங்களோட உட்காந்து நான் பேசணும், அவ்வளோதான். அந்த ஒரு நாள் எனக்கு தேவைப்படுது, அந்த ஒரு நாள் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து 12 நாள் லீவ் கொடுத்துட்டு அந்த 12 நாள் லீவ்லேயுமே நம்ம ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோன்னா அரசாங்கம் பண்ண திட்டத்தோட பலனே இல்லாமல் போயிடும். ஸோ மேபி நிறைய சமூக அமைப்புகள் லைக் சிங்கப்பூர் இந்தியன் சேம்பர் ஆஃப் கமர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஈவன் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் உரையாடல்களை ஏற்படுறதுக்கு இது பண்ணும். ஏன்னா இப்போ நான் ஒரு தொழிலாளியாக வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவேன். அண்ட் இது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க சார்ந்த சில சவால்களை சொல்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமம். ஒரு லீவ் எடுக்க கூட தயங்குவாங்க. எஸ்பெஷலி ஒரு 3 வாரமாக தொடர்ச்சியாக லீவ் எடுக்க நான் தயங்குவேன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை பற்றி பேசணும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ நமக்கு இருக்குது. அதை வந்து பலன் செய்தால் மச் பெட்டர். அது நம்ம ஜென்ரேஷன்ஸ் தான் நம்ம தயங்குவோம், அடுத்த தலைமுறையில தயங்குறது இல்லை. அதான் மேம் சொல்லும் போது நான் அந்த ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக நானும் இப்போ நோட்டீஸ் பண்ணுறேன். சமீபத்தில் தான் வந்து நான் வேலைத்துறையில் சேர்ந்ததுனால இப்போது என்னோட வயது மூத்தவங்களாக இருக்கிறவங்க, துறையில் ஒரு 10-15 வருஷம் இருக்கிறவங்க விடுமுறையில் போகிறாங்கன்னா அவங்க வந்து நான் விடுமுறையில் போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, நீ வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு போறியா, அலுவலகத்தில் கொடுக்குற கருவி எடுத்துகிட்டு போறியான்னு. இல்லையே, இங்கே தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியா, நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போவீங்களா? ஆமாம். ஸோ அந்த ஒரு தனி நபர் இந்த விடுமுறை எப்படி பார்க்குறாங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து முக்கியம். அரசாங்கம் என்னதான் திட்டம், ஏன்னா இந்த தலைமுறையினர் வந்து விடுமுறை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க என்னதான் வந்து அனுப்புனாலும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அது மாதிரி ட்ரெயின் ஆயிட்டாங்க. இல்லை, ஜென்சியே வேற மாதிரி தான் இருக்காங்க. நிச்சயமாகவே வேற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அவங்க வேலைன்னா வேலை, வீடுனா வீடு, எனக்கு இப்போ நண்பர்களாக நண்பர்கள், அந்த மாதிரி அதில் கரெக்டாக அவங்க அந்த எல்லை வகுக்கிறதுல அவங்கள அடிக்க முடியாதவங்க சரியாக இருக்காங்க. அது எல்லாமே சரிதான். உங்களுடைய வேலையை முடிச்சுட்டா சரிதானே. சரி, ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி பேசியிருந்தார். அதாவது இப்போ இந்த வீடுன்னு சொல்லும்போது வீடு வாங்குறதுக்கு, முதல் முறையாக வீடு வாங்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு அதிகம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளை இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கூடிக்கிட்டே போகும். அந்த பேலட்டிங்னு சொல்கிறதுல உங்களுக்கு வாய்ப்பு கூடும். அப்போ அதாவது நீங்கள் வந்து மாசமாக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, அதிகமான வாய்ப்பு உண்டு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஃபஹிமா? நானே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், பிடிஓ அப்ளை பண்ணோம் கிடைக்கல, அந்த ஒரு ஃபஸ்ட்ரேஷன் நானே என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர்ட்டு கேட்டிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இது வந்து அட்லீஸ்ட் ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு கிடைக்குமாங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு மோஸ்ட் ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஏன்னா அது வந்து ஒரு வீடு வந்து தேவை, நாட் ஜஸ்ட் ஷெல்டர், வீட்டுக்கு மேலே ஒரு கூரை இருக்கணும், அது மட்டும் கிடையாது. இது வந்து எனக்கு என்னோட ப்ரைவசி வேணும், ஏன் பிள்ளைங்களை ஏன் இடத்துல ஏன் அபிப்பிராயத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்க்கணுங்கிற ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் இருக்குது. ஸோ அதனால் இது எனக்கு I thought it was very good move. Yeah. சிலர் இருக்காங்க, நான் வீடு வாங்கின பிறகு தான் நான் குழந்தையே யோசிப்பேன், அந்த சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பாக இருக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு என்னோட ஒய்ஃப் வந்து மாசமானோன்னா எனக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி அபிப்பிராயம் கூட மாறலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு இது ஒரு பெரிய தூண்டுதலாக கூட இருக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம புள்ள பெற்றுட்டு அப்புறமேலே வீடு வாங்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அவங்க நோக்கத்தை திருப்பலாம். இல்லை, கல்யாணம்
ஆனா உடனே பிள்ளை பெக்கணும்னு கூட அவங்க நினைக்கலாம். ஏன்னா இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடு வாங்குறதுக்கு அந்த நாள் தேவைப்படுதுங்கிறதுனால தான் தள்ளி போடுறாங்கல்ல. இப்போ கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் 2 வருஷத்துல வீடு கிடைச்சிரும்னா மேபி they'll have better birth plans. இல்லை ஆக்சுவலாக அரசாங்கம் வந்து மறுபடியும் சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து ரொம்ப நடைமுறைக்கு நெருக்கமான ப்ராக்மேட்டிக்கான அரசாங்கம். ஏன்னா நான் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கும் போது அப்போது வந்து அந்த பிடிஓ சட்டம் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஃபியான்சியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் அந்த புது வீடு உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த புது வீடை வந்து நீங்கள் உங்களுக்கு கீஸ் கிடைக்கும் போது நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் பண்ணியிருக்கணுங்கிறது சட்டம். அதனாலேயே இளைஞர்கள் வந்து நிறைய பேர் அவங்க பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கும் போது அப்ளை பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து எத்தனை இளைஞர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்கிற எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதிகரிச்சிச்சு. அதே முறையில் இப்போ அவங்க வரலாறை பார்த்துட்டு இந்த திட்டத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, அப்போது நீ வந்து பிள்ளை பெற்றுக்கிட்டாலும் உனக்கு வந்து நான் வீடு அதிகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறேங்கும் போது அந்த ஒரு வரலாறை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து பிள்ளை பெறுவர் விகிதத்தை வந்து அதிகரிக்கும்னு எனக்கு தோணுது. இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதில் தான் நீங்கள் படித்தது, கொஞ்சம் வேலை செய்தது எல்லாமே அதில் ஒரு நிபுணராக எதிர்காலத்தில் வந்துடுவீங்க. ஆக இப்போ இருக்க இந்த சூழலில் அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு சிங்கப்பூரராக நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு இளையராக நீங்கள் உங்கள் பார்வையில் அதை சொல்லுங்கள். சிங்கப்பூரராக வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் வந்து வெளியிட்ட அறிக்கைப்படி உலகத்திலேயே அவங்களோட அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறதுல சிங்கப்பூர் வந்து 2வது இடத்துல இருக்குது எல்லா நாடுகளோடையும் ஒப்பிடும்போது. அப்படின்னா வந்து இந்த நாட்டில் வந்து ஏன்னா நமக்கு வந்து அடிப்படை தொழில்நுட்பம்னு சொல்கிறோம்ல, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் எங்கே போனாலும் நமக்கு கிடைக்கும், எல்லார் கையிலையும் வந்து நல்ல ஒரு தொலைபேசி இருக்குது, எல்லாருக்குமே வந்து பேசிக் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அதையும் தாண்டி அரசாங்கம் வந்து இப்போ ஏஐ சிங்கப்பூர் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போது நிறைய சமூக ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஏஐ வந்து அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாமே வந்து இலவசமாக கூட நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போய் கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஐ பயன்படுத்துறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏஐ சிங்கப்பூர் வந்து எல்டர்லீஸ்க்கு ஏஐ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஐஎம்டிங்கிற நம்ம அரசு பிரிவு வந்து இளைஞர்களுக்கு வந்து ஏஐயில் வந்து இருக்கிற நிறுவனங்களில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய வசதி இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா அதை வந்து தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துறது ரொம்ப சுலபம் அப்படின்னு எனக்கு தோணுது. வீணா, நீங்கள் E2Iல இருக்கீங்க, வேலை தேடி நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க சொல்லலாம், இல்லை இப்போ எனக்கு ஏஐ தகுதிக்கு எனக்கு போதலை, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் உங்ககிட்ட வரலாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனை கொடுப்பீங்க? இப்போ தான் அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்ப்போம், அப்புறம் என்ன மாதிரி துறையில் அவங்க போகணுன்னு நம்ம பார்ப்போம். அது நடுவில் என்ன கேப் இருக்குது, என்னென்ன ஏஐ கேப்பபிலிட்டிஸில் அவங்க அப்ஸ்கில் பண்ணணும், அந்த தகுதியான கரியர் கோச்சிங்லாம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ட்ரைனிங்க்கு நம்ம NTUC லேர்னிங் ஹாப் இருக்குது, அவங்களுக்கு ரிஃபர் பண்ணுவோம். அப்புறமேல நம்ம ஜாப் மேட்சிங்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் முடிச்சுட்டு NTUC ஏஐ ரெடி ப்ளே புக்லாம் இருக்குது. இப்போ ஒரு நிறுவனம் எவ்வளோ ரெடியாக இருக்கீங்க ஏஐக்கு, அப்புறம் நீங்கள் எவ்வளோ உங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறீங்க, அந்த ரெடினஸ் இண்டெக்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நிறுவனங்கள் மட்டும் இல்லை, தொழிலாளர்களும் அவங்க வந்து இந்த ஆலோசனைலாம் கேட்டு அவங்களும் அந்த திறனெல்லாம் மேம்படலாம். சரி, இப்போ சமூக ஊடகங்கள் அதை பற்றி அதிகமாக சொல்லியிருந்தார் பிரதமர். முக்கியமாக அதிகம்னு சொல்கிறத விட முக்கியமாக சொல்லியிருந்தார். 10 வயதுலேருந்து 24 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களில் கிட்டத்தட்ட 6ல் ஒருத்தங்க அதிகமாக பயன்படுத்துறதுனால பாதிக்கப்படுறதுக்கான அறிகுறிகள் தென்படுது. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் சமூக ஊடக தளங்கள், அந்த சமூக ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா, இணையதளங்கள், அவங்க என்னென்ன பாதுகாப்பு அம்சங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அரசாங்கம் உன்னிப்பாக கவனிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விதிமுறைகள் கடுமையாக்குறதுனால இது எந்த அளவுக்கு பயன் தரும்னு நினைக்கிறீங்க ஃபஹிமா? ஐ திங்க் ரொம்ப தேவைப்படுது இப்போது. ஆக்சுவலி ஆரம்பத்தில் சமூக ஊடகங்கள் வரும்போது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் கிடையாது. எவ்ரிபடி வாஸ் ஃப்ரீ டு யூஸ். இன்ஃபேக்ட் எவ்வளோ தான் அந்த 13 வயது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலுமே அதையுமே தாண்டி வந்து பிள்ளைங்களும் சரி, பிள்ளைங்களோட பெற்றோர்களுமே தெரியும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ சமூக ஊடகங்களில் வர கான்டென்ட் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு அளவுக்கு போயிடுது. அதுவும் எஸ்பெஷலி ஏஐ வந்து இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபேக் நியூஸ்லேருந்து ஆல்சோ பிள்ளைகளை பாதிக்கிற மாதிரி புல்லிங் கண்டென்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கண்டென்ட் எல்லாமே வந்துருச்சு. கட்டுப்படுத்த முடியாது. அப்போது வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அறிவுரை சொன்னாலுமே அதை அவங்க அதை ஏற்று அதை அவங்க செயல்படுத்த நடக்க முடியும். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும்னா அப்போ நம்ம அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் தேவைப்படுது. நம்ம இப்போ அந்த நிலைமையில் இருக்கோம். ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெற்றோராக வந்து எவ்வளோதான் நான் என் பிள்ளைங்கள்ட்ட அதை பற்றி பேசினாலுமே ஐ ஃபீல் லைக் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு ஒரு ஆடட் ஹெல்ப்பாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து என் பிள்ளைங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாக கோவப்படுவாங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு see the government has restricted. எனக்கு அது ஒரு உதவி அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ வீணாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 13 வயதுக்கு உள்ளே இருக்கிறாங்க 2 பிள்ளைங்களும். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 13 வயதுக்கு மேலே அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் இருந்ததுன்னா, தேவை இருந்ததுன்னா நிச்சயமாக அதை அரசாங்கம் பரிசீலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? அது கண்டிப்பாக வரவேற்க போன வாட்டியில் நம்ம தாத்தா பாட்டி பெரிய பெரிய குடும்பங்களாம் இருந்தோம். குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது வீடு நிறைஞ்சி இருக்கும். ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்ககிட்ட எல்லாம் நம்ம அப்படியே சொல்லுவோம். இப்போ வந்து 2 பெற்றோருக்கும் சிங்கப்பூரில் வேலை செய்கிற சூழ்நிலை. வீட்டுக்கு வரும்போது யாரும் இல்லை. எல்லாருமே இப்போ இணையத்துக்கு தான் போகிறாங்க. ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கூட சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டுமைப்பு அந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் அப்புறம் அவங்கள பாதுகாக்க போக முடியும். ஏன்னா தனிமையில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்க தான் அவங்கள பாதுகாக்கும். ஏன்னா பெற்றோர்கள்லாம் வேலை செய்யணும் இல்லையா? வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அது லேட் ஆகிடலாம், பிரச்சனை ஆகிடலாம். அது ரொம்ப டூ லேட்டாக இருக்க பதில் இது முன்கூட்டியே இதெல்லாம் செஞ்சால் தான் அவங்கள பாதுகாக்க முடியும் என்னோட அபிப்பிராயம். நிச்சயமாக சமூக ஊடகங்கள் சிங்கப்பூரோட நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அதற்கு ஏற்றபடி அவர்களும் செயல்படுவார்கள் என்று நம்ம நிச்சயமாக நம்பலாம். அடுத்தது முக்கியமாக பிரதமர் அவருடைய உரையோட பிற்பகுதியில் கடைசியாக அந்த எதிர்கால திட்டங்கள் பற்றி சொல்லியிருந்தார். நிறைய புதிய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருந்தார். அதாவது மேற்கத்திய தீவுகள் எல்லாம் இணைக்க போகிறதா சொல்லியிருந்தார். புலாவ் சமாக்காவ், புலாவ் புக்கோங், புலோங் சூடோங் எல்லாத்தையும் இணைக்க போகிறதா. அது வந்து தொழிற்துறைக்காக அது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முக்கியமாக புதிய எரிசக்தி அதுக்கெல்லாம். அடுத்தது அந்த லாங் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம். அப்புறம் செந்தோசா பிராணி, அதை புலாவ் பிராணி இணைக்கிற திட்டம். இந்த மாதிரியான எதிர்கால சிந்தனையோடு வடிவமைக்கப்படுற திட்டங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு இளையராக நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். இந்த எதிர்கால திட்டங்கள் வந்து ஏன்னா இப்போ வந்து ஒரு ரொம்ப தேவையான இந்த காலகட்டத்தில் தேவையான திட்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து நம்ம இங்கே இருக்கிற விலைவாசி அதிகரிப்புனால இப்போ வந்து பாஸ்போர்ட் வந்து நமக்கு உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்குது. நம்மளோட பல்கலைக்கழகம் உலகத்திலேயே சில தலை சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம தலை சிறந்த விமான நிலையத்திலேருந்து தலை சிறந்த விமானத்தை எடுத்து நம்ம வேறு நாட்டுக்கு போனால் நமக்கு வேலை கிடைக்கிறது வந்து சுலபமாக இருக்குது, குறைந்த விலைவாசியாகவும் இருக்குது, நல்ல வேலை கிடைக்குது. அப்போது வந்து அது வந்து ஒரு அட்ராக்டிவான ஆப்ஷனாக தெரியுது. ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை, இளைஞர்களை எதிர்காலத்தில் இந்த நாட்டில் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண போகிற, இந்த பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிற இளைஞர்களை இங்கே தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி லாங் டேர்ம் பிளான்ஸ் வந்து உதவுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ செந்தோசா ஐலண்ட்ஸில் வந்து அவங்க வந்து பண்ணுற மேம்பாடுகள், லாங் ஐலண்ட் பண்ணுற மேம்பாடுகள், இது எல்லாமே வந்து இளைஞர்களுக்கு கவரக்கூடிய நிலையில் வீடுகள், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு சேலஞ்சை வந்து நல்ல விதத்தில் எதிர்நோக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் ஃபஹிமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்சுவலி அந்தளவுக்கு நம்ம யோசிக்கிறோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து சிங்கப்பூரே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையில் பார்த்தது தான் வந்து சிங்கப்பூரோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். லைக் இவ்வளோ பேர் இப்போ பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாச்சே, இதுக்கு மேலே நம்ம மக்கள் எங்கே இருப்பாங்க, இவ்வளோ குழப்பங்களாக இருக்கும்போது இவ்வளோ தூரமாக நம்ம யோசிக்கிறோம். அப்போ அது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது.
அது ரொம்ப முக்கியம். இதையே வந்து இந்த உரையில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இன்றைய உலக அரசியல் சூழ்நிலையில் அடுத்த மாதம் என்ன நடக்கும்னு ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது இவ்வளோ தொலைவு நோக்குன பார்வைன்னா அப்போ அதுதான் நம்ம சிங்கப்பூரர்கள். நம்மளும் அப்படி தான் சிந்திக்கணுங்கிற ஒரு ஐ திங்க் ஃபண்டமெண்டல் எத்தோஸ் இது கொடுக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியமாக தோணுச்சு. நிச்சயமாக. சரி, பல அம்சங்கள் பற்றி நம்ம பேசினோம். இதில் அதாவது பிரதமரோட தேசிய தின பேரணி உரையில் உங்கள் மனசில் நின்ன ஒரு அம்சம் அப்படின்னா சுருக்கமாக சொல்லுங்கள். ஒரு 2-3 வார்த்தைகளில் சொல்லுங்கள். எதை சொல்லுவீங்க? எல்லாரையுமே பற்றி யோசிச்சிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யாரையுமே விடலை. ஆஃப்கோர்ஸ் எல்லாரையுமே டீட்டெயிலாக கவர் பண்ண முடியாது, ஆனால் எல்லாரையும் பற்றி யோசிச்சிருக்காங்க. அண்ட் அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஆமாம், ஒற்றையர், உடற்குறையுடையோர், ஆமாம், முதியோர் எல்லாருக்கும் திட்டங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த அரசாங்கத்தோட இந்த காலத்திலே நாங்கள் எல்லாத்தையும் விவரங்கள்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். வீணா, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸில் இருக்கோம்ல, நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்பில் அவங்களுக்கு எப்படி என்ன நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம், அந்த தகுந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு மட்டும் இல்லை நிறுவனங்களுக்கும் சேர்ந்து கொடுக்குறோம். அப்போ தான் 2 பேருமே வேலையை கண்டினியூ பண்ண முடியும் சந்தோஷமாக. அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா அது கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் ஜஃபீர், நான் பிரதமர் உரையை கேட்கும் போது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த முதல் முறையாக பட்டதாரிகள் வெளியில் வந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு இளைஞர்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இளைஞர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு நாங்கள் வந்து யோசிச்சிருக்கோம் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளவு நேரம் அரங்கத்திற்கு வந்து பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். ஒரு வீடு நன்றாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும். மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் அவர்களும் வளர்வார்கள், நாடும் முன்னேறும். இவற்றை மனத்தில் கொண்டு பிரதமர் சிங்கப்பூரின் முன்னேற்றத்திற்காக பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தொலைவில் உள்ள சவால்கள், சிரமங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒற்றுமையாக இருந்து உண்மையாக உழைத்தால் சாதிக்க முடியும் என்று நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை தந்திருக்கிறார் பிரதமர். அவர் கூறியதை மனத்தில் வைப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.